வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மத்திய அரசினுடைய 2024-25 பட்ஜெட் ஒரு போன வாரம் போடப்பட்டது. ஏகப்பட்ட விமர்சனம். அதில் மிக முக்கியமான விமர்சனம், தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவே இல்லை. ஆந்திராவுக்கு 15,000 கோடி, பீகாருக்கு 60,000 கோடி, மற்ற சில மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுக்கு திருவோட்டை கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம் இன்னைக்கு மிக பிரபலியமாக போயிட்டு இருக்கு. எல்லாம் அவங்க ஆத்திரத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் பாமக அந்த ஆத்திரத்தில் தமிழக மக்கள் மனதில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீரை பெட்ரோலை ஊற்றக்கூடிய அளவுக்கு அன்புமணி ராமதாசனுடைய அந்த பேட்டி இன்னைக்கு அமைஞ்சிருக்குதுன்னா, உண்மையிலே அவர் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவு, மற்றபடி பாமக சமூக போராளி அப்படின்னு பட்டம் பெற்ற ஒரு கட்சிங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு நேரத்தில் சமூக போராளின்னா ராமதாஸ் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்கள்ட்ட எந்த ஒரு போராட்ட நினைவும் இதுவும் கிடையாது. எல்லாமே பணத்துக்கு அடிமை, பதவிக்கு அடிமை. ஆமா, யார் தனக்கு ஒரு பட்டம் பதவியை கொடுக்கின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று விடுவது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால ஏகப்பட்டடி வந்த அனைத்து தேர்தல்களிலுமே சரியான தோல்வியை சந்தித்த முகமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் பாமக நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ உள்ளாட்சி தேர்தலில் 1-2 ஜெயிச்சிருக்கலாம். மற்றபடி 2021 சில எம்எல்ஏக்கள் வந்திருக்கலாம். மற்றபடி எம்பியில சரியான அடி. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி சரியாக இல்லை. அதன் அடிப்படையில் அங்கீகாரம் ரத்தாகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு பாமக இருந்துட்டு சமயத்துல பட்ஜெட்டை பற்றிய ஒரு கேள்விகளுக்கு அன்புமணி ராமதாசனுடைய ஒரு பதில் இன்னைக்கு தமிழக மக்களை கொதிப்படைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு சுத்தமாவே புறக்கணிச்சுட்டாங்க பட்ஜெட்ல. அது அன்புமணி ராமதாஸ் போன்றவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாமக அன்புமணிக்கு தெரியும். ஆமா, புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னா புறக்கணித்து விட்டார்கள். அது கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க தான். நீங்க போய் சொல்லலாமே, இந்த மாதிரி போய் சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லலாமே. கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தீர்கள், எந்த அளவுக்கு நீங்க கூட்டணிக்கு பக்கபலமா இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துலதான் உங்களுடைய நிலைப்பாடை காட்டணும் மக்கள் முன்னால. மக்கள் முன்னால காட்டக்கூடிய சமயத்துல பரவாயில்லப்பா, மு.க. ஸ்டாலின் ஐயா கேட்டாங்க, கொடுக்கல. பாமக ராமதாஸ், இவர் அன்புமணி ராமதாஸ் போய் கேட்டாரு, உடனே தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெருந்து வருமா இல்லையா? அதை விட்டு போட்டு பாஜகவுக்கு சப்போர்ட்டாகவே பேசக்கூடிய ஒரு சூழல். தமிழ்நாடை புறக்கணிச்சா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னா என்ன கேள்வி? இதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தமிழ்நாடை புறக்கணித்தது ஒரு விஷயமா? இதா அது ரெண்டாவது ஒன்றிய அரசு தான் கொடுக்கணுமா அப்படின்னு போட்டு அன்புமணி ராமதாஸ் கேட்டிருக்காங்க. வரி வாங்குறவங்க அவங்க தான், ஜிஎஸ்டிங்கிற பேர்ல வரி வாங்குறவங்க அப்ப அவங்க தானே கொடுக்கணும். வரி கட்டாட்டி அப்புறம் ஐடி இடி வீட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, அதிகம் பண்றாங்க. அப்புறம் இல்ல, அன்புமணி ராமதாஸை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணம் கொடுப்பது ஒரு விஷயமா? அது ஒன்றிய அரசு தான் கொடுக்கணுமா? வேற யார் கொடுக்கும்? பக்கத்து விட்டுவாங்க நாடா கொடுக்க முடியும்? பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கைக்கும் மற்றபடி இந்த பாகிஸ்தானுக்கு கேட்க முடியுமா? இந்திய அரசுக்கு நம்ம வரி கட்டுறோம். குறிப்பாக தமிழக மக்கள் ஜிஎஸ்டிங்கிற ஏகப்பட்ட மற்ற ஏகப்பட்ட வரி போயிட்டு இருக்கு. அதை பிரித்து கொடுக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் பட்ஜெட் போட்டதை போன்று பீகாருக்கு பிரியாணியும், ஆந்திராவுக்கு குஸ்காவும், மற்ற மாநிலங்களுக்கு பழைய சோறு கொடுத்துட்டு தமிழ்நாடுக்கு திருவோட்டை கொடுத்தா எப்படி ஒத்துக்குவாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் சொன்னா நடிகர் பிரகாஷ்.
அல்வாவை நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு தமிழகத்துக்கு. அப்ப இது குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்காகவே போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டு போடுங்க. அதை வந்து தமிழகத்துக்கு பிரிஞ்ச எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உண்மையிலே வந்து அதிகமாக வரி வசூல் செய்யப்படக்கூடிய ஒரு கரெக்டா கட்டக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழகம் மட்டும்தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து வரையா? அது வந்து அன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா? நீட் தேர்வு மட்டும் எதிர்க்கிறார் இல்லையா? அப்ப அது மட்டும் எந்த ஒரு நியாயம்? இந்த நீட் தேர்வு எதுக்காக விட்டுற வேண்டியதானே? நீட் தேர்வு எதிர்ப்பது எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னா அப்புறம் கொடுத்த வரி பணத்துல வந்து உண்டான பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்குங்க அப்படிங்கிறது வந்து திமுகவோட நிலைப்பாடு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே. உங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு உயர்ந்தது அதே போல அவங்க நிலைப்பாடு இருந்ததா அரசை ரன் பண்ண முடியும். மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்டத்துக்கு அமௌண்ட், மற்ற சோர்ஸ் ஏகப்பட்ட திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். எதுக்குமே நிதி கொடுக்காம இவங்க தன்னுடைய நிதியிலிருந்து போட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து 48 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதுல தமிழகத்துக்கு எதுவுமே இல்லை. அதையும் மீறி பல கேள்விகள் கேட்கக்கூடிய சமயத்தில் நிருபர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அன்புமணி ராமதாஸ். அந்த நிருபர்களை பார்த்து ஒருமையில் பேசியிருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ். இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பாஜகவும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாங்க. அதுக்காக வந்து ஒரு மனசாட்சி இல்லையா? காசு வாங்கி விட்டு என்பதற்காக வந்து எல்லாமே கொட்டிவிட முடியுமா? காசு வாங்கியதற்காக காலை பிடிக்கிறதா பாப்பாக்க அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? என்னதான் தமிழ்நாடு இல்லையா? மற்றதுக்கெல்லாம் வந்து பேசுறீங்க. அப்ப இந்த ஒரு வகைக்கு மட்டும் அதான் அது எப்படி ஒன்றிய அரசு மட்டும் எதிர்பார்த்தா போதுமா? ஒன்றிய அரசு போய் எதிர்பார்த்துட்டு என்ன ஆகுறது? தமிழ்நாடு புறக்கணிப்புலாம் ஒரு பிரச்சனையா அப்படி பேசினா அப்புறம் எப்படி? அப்புறம் அப்ப இவங்க கேள்வி கேட்பாங்கல்ல. தமிழக அரசு கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதத்தை எல்லாம் வைத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து தமிழக நிருபர்கள் வந்து ஒருமையில் பேசி மற்றபடி வந்து நீ எந்த மீடியாவில் வந்துட்டு இருக்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டு என்ன தமிழகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லைன்னா அதுக்கு வந்து 25 எம்பி இருக்கணும் கொடுக்கணும்னா 25 எம்பி இருக்கணுமா? 25 எம்பி இருக்கணுமா? யார் வேணாம்னு சொல்றது? தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை இறக்க வேண்டியதானே? எக்ஸாம் புயல்ல கவனிச்சிருந்தாலும் ஏங்க ஒரு 2-3 எம்பியா வந்திருப்பாங்க இல்லையே. எல்லா வகையிலும் கை விரிப்பு அப்படிங்கிறப்ப மக்களும் கை விரிச்சுட்டாங்க. பாஜக கூட்டணி சுத்தமா, பாமக சுத்தம், விக்கிரவாண்டி பேர் சுத்தமா அவுட்டு. 82% என்ன வந்துச்சு? 0 தான் வந்தது. புரியுதா? 86 ஓட்டு சதவிகிதம் அதிகமானாலே சில சந்தேக உணர்வு வந்துடும். ஆஹா, இது ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் போயிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா ஆளுங்கட்சி ஆதரவான ஓட்டு அத்தனை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன. அப்ப இதையெல்லாம் விட அதிக உள்ளூர் வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆந்திராவை விட தமிழகத்திற்கு வந்து நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிருபர்களுக்கு எங்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆதாரத்தை நான் தருகின்றேன் என்று சொல்லிட்டு அதோட எஸ்கேப் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க நீங்க ஊதி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டா போதும் சாமின்னு ஒரே ஓட்டம் ஓட மாதிரி ஓடி விட்டதை போட்டு இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதாவது வரிகட்டாட்டி ஐடி அனுப்புறாங்க, பாஜக இடி அனுப்புறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை கொடுத்த வரியில பங்கு கேட்பாங்களா இல்லையா? இது அன்புமணி ராமதாஸ் பாமக அவனுடைய ஒரு நிலைப்பாடு. இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து அதே பாமக நிறுவனர் ராமதாசனுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா நேர் ஆப்போசிட். அவர் நியாயத்தை ஒத்துக்கிட்டார். நிதி வந்து தேவையானாலும் ஒதுக்கப்படவில்லை, பட்ஜெட்ல பிரச்சனை நிறைய இருக்குது, வரி கூடுதலாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்குறோம், ஏன்னா வரி குறைவாக செலுத்தியவர்களுக்கு தான் வந்து கூடுதல் நிதி இந்த பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்பனுக்கும் பொழுதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அன்புமணி ராமதாஸோட ரிசல்ட் வந்து நேர ஆதரவு பாஜகவுக்கு. பாமக ராமதாசனுடைய ரிசல்ட் பேச்சு அவருடைய இது வந்து நேர் ஆப்போசிட் பாஜகவுக்கு. 2 பேருமே வந்து ஒரே கட்சி, ஒரே நிலைப்பாடு, ஒரே கூட்டணி தான்.
பாஜக. அப்ப இவருடைய பேச்சு எந்த அளவுக்கு இருவிதமான கருத்து இரட்டை வேடமாக இருக்கிறது, எது உண்மை அப்படிங்கிறது மக்கள் புரிச்சுக்குவாங்களா இல்லையா? பார்த்துங்க எந்த அளவுக்கு. அதே நேரத்தில் ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில். பாஜக வந்தவங்களும் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால ரயில்வே நிர்வாகமே இன்னைக்கு சீர்கட்டு தரிகட்டு நாடி போச்சு. எங்கு பார்த்தாலும் மூட்டை பூச்சி, எலி. அது குறிப்பா தமிழகத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரயில் பெட்டிகள்லாம் நல்லாவே இல்லை. அந்த அளவுக்கு மிக கேவலமா மோசமாக இருக்கிறது போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்ல ஹைகோர்ட் நீதிபதியை காரி துப்புனாங்க. அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் பாஜகவுக்கு ஆதரவாக பேச முடியும்? இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உங்களை மக்கள் விரட்டி விட்டார்கள் அப்படின்னா என்னென்ன செஞ்சீங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. கட்டாய ஓட்டு போடுவாங்க. மு.க. ஸ்டாலினுக்கு 40 கொடுத்தாங்க அப்படின்னா அவர் என்னென்ன செஞ்சார் அதை மக்கள்கிட்ட சொன்னாங்க. சொன்னாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? பாமக என்ன செஞ்சது? பாஜக என்ன செஞ்சது? ஒண்ணுமே இல்லையே. இந்த 10% போட்டு மக்களை ஏமாத்திட்டு உட்கார்ந்துருந்தீங்க. 2021 அவசரமாக எடப்பாடி வச்சு சட்டம் போட்டீங்க. என்ன ஆச்சு? சரி, அந்த அதிமுக கூட்டணிக்காக இந்த 2024 நாடாளுமன்றத்தில் அதை ஏமாத்தி பாஜக போயிட்டீங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்க? என்னடா 10% அதிமுக, மற்றதுக்கெல்லாம் பாஜகவா அப்படி அவன் நினைப்பானா இல்லையா? அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு? ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு கூட்டணிங்கிறப்ப மக்கள் பார்ப்பான். நீ மாறிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி போட்டு அது அந்த சமூகத்தை சேர்த்து என்ன பண்றாங்க? ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு கட்சியை மாறி போட்டுறாங்க. அப்படி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி திமுகவுக்கு. இவ்வளவு தூரம் பேசுறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை அப்படின்னு பாஜகவை நோக்கி கை நீட்டி அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்க முடியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க சொல்லி போட்டு மற்ற திமுகவையும் மற்றபடி காங்கிரஸ் நோண்டிக்கிட்டே இருக்கிறார்ல. ராமதாஸ் நோன்றாரு, அன்புமணி ராமதாஸ் நோன்றாரு, அப்பன் நோன்றாரு, மகனும் நோன்றாங்க. ரைட், ஓகே, சந்தோஷம். அப்பனும் புள்ள 2 பேர் நோண்டுறீங்க, நல்ல விஷயம்தான். இதே பாஜகவை கேளுங்க கேள்வி. இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த வருஷம் நாங்க மக்கள் தொகை, இந்த பட்ஜெட்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு? இல்லையே. அப்ப ஏமாத்துறதெல்லாம் யாரு? பாஜக தான். அதுக்கு நீங்க ஆதரவா போறீங்க. இப்பவே ஓட்டு இல்லை, முடிஞ்சு போச்சு, அங்கீகாரம் இழந்து விட்டாச்சு. இன்னும் போகக்கூடிய சமயத்தை கீழ்த்தரமான போக்குல பாமக போகும்போது உயர்தரமான போக்குக்கு போக வாய்ப்பே கிடையாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வண்டிய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே. அவர் எப்படியெல்லாம் டபுள் கேம் விளையாடுறாங்க இதுல தெரியல. அன்புமணி ராமதாஸ் இப்படி பேசுறாரு. தமிழ்நாடுன்னு ஒண்ணு போடாத குறையா? நம்ம பாஜக தான் நிதி கொடுக்கணுமா? ஒன்றிய அரசு தான் நிதி கொடுக்கணுமா? வேற யாரு கொடுப்பா? அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இவரு ராமதாஸ் பேசுறாரு. நிதி கொடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம வரியை கூடுதலா கொடுக்குறோம், வரி குறைவா கொடுக்கறவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இந்த பட்ஜெட்ல, தமிழகத்தை அது அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இது எப்படி பேச்சிருக்கு? அவருடைய நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கே கூட்டணி சேர்றப்ப சொல்லிட்டாரு, வேணாம்னு தலையால தண்ணி குடிச்சாரு. அன்புமணி ராமதாஸ் நிலைப்பாடு அப்படி உள்டாவை பாஜகவை மாறிடுச்சு. இது வன்னிய மக்களாகிய அந்த பாமக இருக்கக்கூடிய தொண்டரணி மக்களுக்கு, தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை என்று அன்னைக்கே தெரியும். அதனால அவங்க ரிட்டர்ன் போட்டாங்க, அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியில இன்னைக்கு பாமக இருந்துட்டு இருக்கு. மீண்டும் அதையே பேசிட்டு இருந்தா வரும் காலங்களையும் அவ்வளவுதான். கட்டாயமா ஆமா பாமக இன்னும் புறக்கணிக்கப்படும். ஆமா என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.